Hi friends, welcome to Resistance channel. Waiting days நமக்கு செய்திகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாடு முழுவதும் வணிக விதிமீறல்களை குறிவைத்து மேற்கொள்ளப்படும் சோதனை பிரச்சாரங்களை வலுப்படுத்துவதற்காக வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்துடன் தனது ஒருங்கிணைப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. இதில் கடுமையான குற்றவாளிகளை உடனடியாக நாடு கடத்த வழிவகுக்கும் கடுமையான அமலாக்க நடவடிக்கைகளும் அடங்கும். பல்வேறு பிராந்தியங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளின் போது ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக வர்த்தக கட்டுப்பாட்டுத்துறை உள்துறை அமைச்சின் பிரதிநிதிகளுடன் ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தை நடத்தியது. வர்த்தக கட்டுப்பாட்டுத்துறையின் இயக்குநர் ஃபைசல் அன்சாரி கூறுகையில், இந்த ஒத்துழைப்பானது ஆய்வு நடவடிக்கைகளில் உள்துறை அமைச்சக பணியாளர்களின் பங்கேற்பை உறுதி செய்து நடைமுறைகளை எளிதாக்கவும் ஆய்வுக்குழுக்களுக்கு வலுவான ஆதரவை வழங்கவும் உதவி என்றார். கடுமையான வணிக விதிமீறல்களில் ஈடுபடுவோருக்கு எதிரான நடவடிக்கைகளை கடுமையாக்க இரு அமைச்சகங்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் பொருந்தக்கூடிய சட்ட நடைமுறைகளின்படி உடனடி நாடு கடத்தல் வரையிலான தண்டனைகள் விதிக்கப்படும் என்றும் அன்சாரி கூறினார். 71 கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் வழங்கல் மையங்களின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடும் தனது மத்திய செயல்பாட்டு அறையுடன் உள்துறை அமைச்சகத்தை இணைக்கும் பணியில் வர்த்தக அமைச்சகம் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைப்பு பாதுகாப்பு கண்காணிப்பை வலுப்படுத்தும் மற்றும் கூட்டுறவு மற்றும் வழங்கல் செயல்பாடுகள் மீதான மேற்பார்வையை மேம்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குவைத்தில் வியாழக்கிழமை பிற்பகல் அல் அப்தலி எல்லை கடக்கும் பகுதி மீது பகை நாடுகளின் ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தியதில் பொருள் சேதம் ஏற்பட்டதாகவும் ஆனால் உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்று பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து இந்த சம்பவத்திற்கு பதிலளிக்கவும் அந்த இடத்தை பாதுகாக்கவும் சிறப்பு படைகள் உடனடியாக அனுப்பப்பட்டதாக அமைச்சக செய்தி தொடர்பாளர் கர்னல் சவுத் அல் அத்வான் அவர்கள் தெரிவித்தார். தரைப்படையை சேர்ந்த வெடிபொருள் அகற்றும் குழுக்களும் நிறுவப்பட்ட தொழில்நுட்ப நடைமுறைகளுக்கு இணங்க அப்பகுதியை ஆய்வு செய்து தொடங்கிய ட்ரோன் சிதைவுகளை அகற்றி வந்த வழித்தடம் எவ்வித ஆபத்துகளும் இன்றிருப்பதை உறுதி செய்தனர். நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கவும் குவைத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்தவும் ஆயுதப்படைகள் உயர் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டு முழு தயார் நிலையுடன் தங்கள் கடமைகளை தொடர்ந்து ஆற்றி வருவதாக கர்னல் அத்வான் அவர்கள் தெரிவித்துள்ளார். குவைத்தில் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து வரும் ஒரு சரக்கில் சாம்பு பாட்டில்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 9 கிலோகிராம் ரசாயன போதை திரவத்தை கடத்தும் முயற்சியை விமான சரக்கு சுங்கத்துறையின் இலக்கு நிர்ணயம் குழுவை சேர்ந்த சுங்க ஆய்வாளர்கள் முடிவெடுத்துள்ளனர். பொது சுங்க நிர்வாகத்தின்படி அந்த சரக்கு சந்தேகத்திற்கமான என குறிப்பிடப்பட்டு முழுமையான பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த சோதனையில் சுங்க கட்டுப்பாடுகளை தவிர்ப்பதற்காக சாம்பு கொள்கலனுக்குள் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதை திரவம் கண்டுபிடிக்கப்பட்டது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது தேவையான சட்ட நடவடிக்கைகளை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர். குவைத்தில் இந்திய தூதரகம் மெசேஜ் டியூ டிஜிட்டல் குளோபல் நிறுவனத்தால் இயக்கப்படும் 3 புதிய இந்திய தூதரக விண்ணப்ப மையங்கள் ICACS மூலம் இந்திய தூதரக கடவுச்சீட்டு விசா மற்றும் சான்றளிப்பு சேவைகள் 2026 ஜூலை 23 வியாழக்கிழமை முதல் கிடைக்கும் என்றும் அறிவித்துள்ளது. 3 மையங்களும் பின்வரும் இடங்களில் அமைந்துள்ளன. குவைத் நகர ICAC அல் ஜஹ்ரா டவர் முதல் தளம் கிப்லா பிளாக் 11 சபா சாலம் அல் முபாரக் தெரு. ஃபாகில் ICAC சமா மால் முன்னாள் ரெமால் மால் என அழைக்கப்பட்டது. 3வது தளம் யூனிட் 55 பிளாட் எண் 21 ஃபாகில். தஜீஜ் ICAC வஹா மால் தரைத்தளம் அலகுகள் 37 மற்றும் 37 அல் ஜஜீஸ். 3 மையங்களும் தினமும் காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை செயல்படும். விண்ணப்பதாரர்கள் நேரடியாகவோ அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்தோ சேவைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் போது பொருத்தமான சேவையை கவனமாக தேர்ந்தெடுக்குமாறு தூதரக விண்ணப்பதாரர்களுக்கு அறிவித்துள்ளது. இந்திய அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட கடவுச்சீட்டு விசா மற்றும் தூதரக சேவைகளுக்கான கட்டணங்களுக்கு கூடுதலாக டியூ டிஜிட்டல் குளோபல் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் 6 குவைத் தினார் சேவை கட்டணத்தை வசூலிக்கும். இந்த கட்டணத்தில் படிவம் நிரப்புதல், புகைப்படம் எடுத்தல், ஆவண தட்டச்சு, உள்நாட்டு கூரியர், அச்சு பிரதிகள் மற்றும் மொழிநகல்கள் போன்ற துணை சேவைகள் அடங்கும். தூதரகம் பல்வேறு சேவைகளுக்கான அரசு கட்டணங்கள் மற்றும் சேவை கட்டணங்கள் அடங்கிய விரிவான அட்டவணையும் வெளியிட்டுள்ளது. செலுத்தப்படாத போக்குவரத்து விதிமீறல் அபராதங்கள் உள்ள அனைத்து வாகனங்களும் எல்லை கடப்புக்குள் வழியாக வெளியேற அனுமதிக்கப்படவில்லை என்று சில சமூக ஊடக தகவல்களில் பரவி வரும் செய்திகளை தவறானது என உள்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட சட்ட நடைமுறைகளின்படி நீதிமன்ற அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக
பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களுக்கும் காலாவதியான காப்பீட்டுக் கொள்கைகளை கொண்ட வாகனங்களுக்கும் மட்டுமே இந்த கட்டுப்பாடு பொருந்தும் என்று அமைச்சகம் கூறுகிறது. நிலுவையில் உள்ள போக்குவரத்து விதிமீறல்கள் உள்ள ஒரே காரணத்திற்காக இந்த நடவடிக்கை வாகனங்களுக்கு பொருந்தாது என்று அது வலியுறுத்தியுள்ளது. எல்லை கடப்புக்குள் வழியாக வெளியேறுவதற்கு முன்பு குவைத் குடிமக்கள் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த தேவையில்லை என்று உள்துறை அமைச்சகம் மேலும் விளக்கியுள்ளது. இருப்பினும் பொருந்தக்கூடிய சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்க குடியிருப்பாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு செலுத்த வேண்டிய நிலுவையில் உள்ள போக்குவரத்து அபராதங்களை செலுத்த வேண்டும். தகவல்களை பகிர்வதற்கு முன் அவற்றை சரிபார்க்குமாறும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ மூலங்களை மட்டுமே நம்புமாறும் அமைச்சகம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. குவைத்தில் பொது குடிமை தகவல் ஆணையம் வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி ஜூன் 2026 இறுதிக்குள் குவைத்தின் மக்கள் தொகை சுமார் 5.31 மில்லியனை எட்டியது. இதில் 1.86 மில்லியன் குவைத் குடிமக்கள் 30% மற்றும் 3.74 மில்லியன் வெளிநாட்டவர்கள் 70% அடங்குவர். சுமார் 1.06 மில்லியன் எண்ணிக்கையுடைய இந்தியர்கள் மிகப்பெரிய வெளிநாட்டவர் சமூகமாக தொடர்ந்தனர். இது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 20% வெளிநாட்டவர்கள் இந்தியர்கள் 6,70,000 குடியிருப்பாளர்களுடன் இரண்டாம் இடத்திலும், அதைத் தொடர்ந்து பங்களாதேசியர் 3,33,100, பிலிப்பைன்ஸ் நாட்டினர் 2,26,500, சிரியர்கள் 2,01,500, இலங்கையர்கள் 1,97,400, நேபாளியர்கள் 1,86,600, சவுதிகள் 1,55,500 மற்றும் பாகிஸ்தானியர்கள் 1,05,700 அடுத்தடுத்த இடங்களில் இருந்தனர். குவைத்தின் தொழிலாளர் தொகுப்புக்கு 32.64 லட்சம் மக்கள் உள்ளனர். இது மொத்த மக்கள் தொகையில் 61% ஆகும். இவர்கள் வெளிநாட்டிலிருந்து குடியேறிய 28 லட்சம் தொழிலாளர்கள், அதாவது தொழிலாளர்கள் தொகுப்பில் 75% அடங்குவர் என்று தரவுகள் காட்டுகின்றன. பணியாளர்களில் இந்தியர்கள் 28.8% என்ற மிகப்பெரிய பங்கை கொண்டிருந்தனர். அவர்களை தொடர்ந்து எகிப்தியர் 14.6% மற்றும் குவைத்தியர்கள் 14.2% இருந்தனர். தனியார் துறையில் இந்தியர்கள் 30.7% ஊழியர்களாக இருந்தனர். அதே நேரத்தில் குவைத்தியர்கள் பொதுத்துறை பணியாளர்கள் 24.7% இருந்து பெரும்பாலான அரசு பணிகளை வகித்தனர். குவைத் நாட்டினரிடையே தொழிலாளர் பங்கேற்பு 32% இருந்தது. இதில் ஆண்களும் பெண்களும் தலா 50% என சமூகமாக பிரதிநிதித்துவம் பெற்றிருந்தனர். குவைத்தில் சுமார் 8,83,300 வீட்டு பணியாளர்கள் உள்ளனர் என்றும் இது அந்நாட்டின் மொத்த பணியாளர்களில் 27% ஆகும் என்றும் PSCI தரவுகள் வெளிப்படுத்தியுள்ளன. இவர்கள் 57.7% பேர் பெண்கள் ஆவார். இத்துறையிலும் பெண்களை மிகப்பெரிய குழுவாக உள்ளனர். அவர்கள் மொத்த வீட்டு பணியாளர்கள் 39% இருக்கின்றனர். பாலின அடிப்படையில் குவைத்தின் மக்கள் தொகையில் சுமார் 32.1 லட்சம் ஆண்கள் மற்றும் 60% மற்றும் 21 லட்சம் பெண்கள் 40% உள்ளனர். இங்கு வசிப்பவர்களில் பெரும்பான்மையானோர் சுமார் 42.8 லட்சம் மக்கள் 81% 15 முதல் 64 வயதுக்கு உட்பட்டவர்களாக ஆவார்கள். இவர்கள் நாட்டின் முதன்மை உழைக்கும் வயதுடைய மக்கள் தொகையினர்.